வணக்கம். நான் டாக்டர் அபிலாஷா, சைக்காலஜிஸ்ட். சமீபத்தில கோயம்புத்தூர் மாணவியோடைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அண்ட் சூசைட் பற்றி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டுட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப மன வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி அது. ஆசிரியர் வர்க்கத்துக்கே வந்து தலைகுனிவான ஒரு விஷயம். எல்லா ஆசிரியர்களும் தப்பானவர்களானா இல்லை. ஆனால் ஒரே ஒரு ஆசிரியர் தப்பானவராக இருந்தாலும் ஒரு குழந்தையுடைய ஃப்யூச்சரும் லைஃப்பும் எப்படி ஸ்பாயில் ஆகுதுன்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு பெரிய லெவலில் தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனை வந்து உடனே கொடுக்கணும், 4 பேருக்கு தெரிகிற மாதிரி கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறப்ப அது நம்ம பேசுகிறோம், அதுக்கப்புறம் 4 நாள் அது காணா போயிடுது. அப்படி இல்லாமல் அவங்களே ஃபீல் பண்ணுற அளவுக்கு கொடுத்தா தான் 4 பேருக்கு அது ஒரு பாடமாக இருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் சம்பவத்தில் ரொம்ப மன வருத்தமான விஷயம் என்னென்னா, ஒரு லேடி அந்த ஸ்கூலோடைய பிரின்சிபல் அவங்க ஸ்கூலோடைய மானத்தை காப்பாற்றணும், அவங்க கௌரவத்தை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த அக்யூஸ்ட் இந்த டீச்சரை சப்போர்ட் பண்ணி இந்த மாணவியை பிரெயின் வாஷ் பண்ணி வீட்டிலலாம் சொல்லாத, அப்படி சொன்னா வந்து உனக்கு தான் கெட்ட பேர், பஸ்ஸில் யாராவது இடிச்சிட்டு போனதா நீ ஏன் நினச்சிக்கோ, நீ ஏன் பைக்கில் ஏறி அந்த அந்த மாஸ்டர் கூட வீட்டுக்கு போன, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி அந்த குழந்தையை கன்ஃபியூஸ் பண்ணி அந்த குழந்தைக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சியை வர வச்சு என்னமோ தான் குற்றவாளின்ற மாதிரி நம்ப வச்சு அந்த குழந்தைய 1 வருஷமாக மன அழுத்தத்தில் இருந்து அதுக்கப்புறம் முடியல, என்னால் படிக்கவும் முடியல, எங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லவும் முடியல, அந்த 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 சம்பவம் மறுபடியும் எனக்கு ஞாபகத்துக்கு வருதுன்னு நினச்சி துடிச்சு 1 வருஷம் கழித்து அந்த குழந்தை தற்கொலையும் பண்ணி இறந்தும் போயிடுறாங்க. எவ்வளவு வேதனையான ஒரு விஷயம் அந்த குடும்பத்துக்கு, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு. நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெண் எவ்வளவு கஷ்டப்பட்டு படித்து இத்தனை வருஷம் அவங்க வந்து சர்வை பண்ணியிருப்பாங்க. எல்லாம் ஒரு நொடியில் காணா போகுதுன்னா அதுக்கு காரணம் யார்? அப்படி என்ன செக்ஷுவல் அப்யூஸ் தேவைப்படுது? அப்படி என்ன கல்யாணமான ஒரு ஆண் தானே, ஒரு குழந்தை, ஒரு 17 வயசு குழந்தைக்கிட்ட போய் நீ என்ன வந்து பெருசாக உன்னுடைய வீரத்தை காட்டுறதோ, இல்லை உன்னுடைய டாமினன்ஸை, உன் மார்க்கில் நான் கை வச்சிருவேன், இப்படி பண்ணனா நான் உன்னை ஸ்கூலை விட்டு தூக்கிடுவேன், இந்த மாதிரிலாம் மிரட்டி ஒரு குழந்தைய வந்து ஹெல்ப்லெஸ் ஆக்கி அந்த குழந்தையோடைய வீக்னஸை யூஸ் பண்ணி ஒரு ஒரு பூவை கசக்கிற மாதிரி ஒரு குழந்தையோடைய சந்தோஷமான காலத்தை வந்து நீ நாசம் பண்ணியிருக்க. உனக்கு எவ்வளோ தண்டனை கொடுத்தாலும் தப்பே கிடையாது. ஆனால் இந்த இந்த குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த பிரின்சிபல் பீங் அ லேடி ஆல்சோ இன்னும் பெரிய தண்டனை கொடுக்கணும். ஏன்னா சரியான நேரத்தில் தெரிஞ்ச உடனே அட்லீஸ்ட் அந்த குழந்தைய உட்கார வச்சு இந்த டீச்சர் தான் நம்ம அவனை பண்ணால் இவனுக்கு நான் தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா அந்த குழந்தை மனசு கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருக்கும். சரி, நமக்கு ஒரு அநீதி நடந்துச்சு, இன்றைக்கி வந்து தர்மம் வந்து ஜெயிச்சிருச்சு, அந்த அந்த குற்றவாளிக்கு தண்டனை கிடச்சிருச்சுன்னா அந்த குழந்தை அதோடைய லைஃப்பை பார்த்துட்டு போயிருக்கும். பட் அந்த குழந்தைய ஒதுக்கிட்டு இந்த குற்றவாளிக்கு அடைக்கலம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி இந்த பிரின்சிபலும் வந்து பெண் இனத்துக்கே ஒரு பெரிய அவமானம்னு ஆயிட்டாங்க. இப்போ சைக்கலாஜிக்கலாக இந்த மாதிரி செக்ஷுவல் அப்யூஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாகிற குழந்தைகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறையா வந்து பதட்டம் இருக்கும், பயம் இருக்கும், யாரை பார்த்தாலும் ஒரு ஃபோபியா இருக்கும். எஸ்பெஷலி ஆப்போசிட் ஜெண்டரை பார்த்தா ஒரு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். யாராக இருந்தாலும் தன்னுடைய சொந்த தந்தை, அண்ணன், பக்கத்து வீட்டுக்காரங்க யாராக இருந்தாலும் நடுக்கம் வரும். ஏன்னா ஒரு ஆண் தான் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதுனால. அதை தவிர படிப்பு மேலே கவனம் போகாது. ஸோ நல்ல ஆம்பிஷியஸாக நான் பெருசாக வரணும்னு நினைக்கிற ஒரு குழந்தைக்கு திடீர்னு வந்து படிப்பு மேலே கவனம் போகலன்னா அதுவே அவங்களுக்கு பெரிய டிப்ரெஷன் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சகஜமாக முன்னாடி மாதிரி பழக முடியாது, நார்மலாக சாப்பிட முடியாது, தூங்கவே முடியாது. தூக்கன்றதே அவங்க மறந்துடுவாங்க. இவ்வளோ படபடப்பு, இவ்வளவு டென்ஷன், இவ்வளவு மன அழுத்தம், டிப்ரெஷன், இவ்வளவு குற்ற உணர்ச்சி, இவ்வளவு லோ செல்ஃப் எஸ்டீம். அதாவது நான் வாழவே தகுதி இல்லாதவ, எனக்கெலாம் வந்து மரியாதையே கிடையாது, நான்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு தன்னைத்தானே ப்ளேம் பண்ணிக்கிற ஒரு நிலை. அண்ட் தன் மேலேயே வந்து ஒரு அருவருப்பு, ஒரு டிஸ்கஸ்டிங், ஐயோ என் உடம்பு வந்து சுத்தமாக இல்லை, இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தன்னைத்தானே வந்து லோ பண்ணிக்கிறது. இந்த மாதிரிலாம் அந்த குழந்தை பண்ணி தான் ஒரு ஸ்டேஜில் தற்கொலை நோக்கி போகிறாங்க. இப்போது இவ்வளவு தண்டனை அந்த குழந்தைக்கு எதுக்கு கொடுக்கணும்? என்ன அந்த குழந்தை தப்பு பண்ணுச்சு? அப்பா இவ்வளோ தண்டனையை அனுபவித்த குழந்தை அப்பாவி. ஆனால் இந்த குற்றவாளிக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒன்றுமே இல்லை. போராட்டங்கள் பண்ணுறோம், இதை பற்றி பேசுகிறோம், 4 நாளில் என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்படி இல்லாமல் இது வந்து ஒரு பெஞ்ச்மார்க் கேஸாக இருந்து இந்த நபருக்கு உச்சக்கட்ட தண்டனை கொடுத்து இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் இந்த மாதிரி தண்டிக்கப்படுவாங்கன்றதை ப்ரூவ் பண்ணணும். அந்த குழந்தையோடைய சூசைட் நோட்டில் 3 பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பேருக்குமே வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும். ஏன்னா இந்த குழந்தைக்காக மட்டும் இல்லை, எத்தனையோ குழந்தைங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த ஸ்கூலில் வந்து கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க, செக்ஷுவலி அப்யூஸ் ஆகிட்டுருப்பாங்க.
ஹராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாக்கப்படுவாங்க, சொல்ல தெரியாது. எல்லாரும் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாரி பாதிப்புகள் இருக்கும். ஸோ இவ்வளவு பாதிப்ப உண்டாக்குன அந்த நபர வந்து சும்மா விடவே கூடாது. அப்பதான் வந்து இட்ஸ் ஜஸ்டிஃபைட். ஸோ as a psychologist and as a social activist, I take ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னுடைய பங்கும் இதில் இருக்குது. இது வந்து ஸ்கூல்ஸ்லும் சரி, காலேஜ்லேயும் சரி, பெண் குழந்தைகளுக்கு, ஈவன் ஆண் குழந்தைகளுக்கும் அவங்களுடைய லிமிட் கற்றுக் கொடுங்க. அவங்களுடைய தே ஆர் த ஓனர் ஆஃப் தேர் பாடி அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. அவங்கள வந்து சென்சிடைஸ் பண்ணுங்கள்.